இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் போட்டு வச்சுருக்கீங்க. பட் அது யாருக்கும் தெரியக்கூடாது, அதை மறைச்சி வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் எக்ஸலில் வழி இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸல் ஃபார்முலா, இந்த ஷீட்டில் இருக்கிற எக்ஸல் ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து மறைச்சி வைக்க போகிறோம். பட் அதனால் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. அந்த எக்ஸல் ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும். பட் வேறு யாராவது பார்க்குறப்ப அந்த ஃபார்முலா வந்து தெரியாது, உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கீங்க, அதை ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகணும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேண்டமாக கேரக்டர் ஜென்ரேட் பண்ணுற இந்த டுட்டோரியல் வந்து என்னோடய சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். ஸோ அந்த ஷீட்லேயே வந்து நம்ம இதை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் கிட்ட நான் 0 கிட்ட நான் இங்கே வைக்கிறேன். வச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோம், பட் அது யாருக்கும் தெரியக்கூடாது, ஹைட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறதான் பார்க்கலாம். இப்போ வந்து இது கிளிக் பண்ண உடனே ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ஹைட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் ஃபார்முலா எல்லாம் போட்டதெல்லாம் வியூ ஆகுது. ஸோ இங்கேயும் ஃபார்முலா போட்டதெல்லாம் வியூ ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் வியூ ஆகக்கூடாதோ அதை டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ஷீட்டே ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஷீட்டையே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். இல்லை குறிப்பிட்ட இந்த டேட்டாவில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா 6 டேட்டா இருக்குது. ஸோ நான் வந்து 3 டேட்டா மட்டும் ஃபார்முலா ஹைட் பண்ணுறேன். 3 டேட்டா வந்து ஃபார்முலா வந்து தெரியிற மாதிரி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயாவது நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அங்கே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3 காலத்தில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் நான் ஹைட் பண்ண போகிறேன். இந்த 3 காலத்தில் இருக்கிற ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டில் வந்து Ctrl+1 கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் கொடுங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+1 இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல் அப்படின்னாலும் போகலாம் நீங்கள். ஸோ இப்படி போனீங்கன்னா அதில் வந்து நிறையா விதமான டேப்ஸ் இருக்கும். நம்பர்ஸ், அலைன்மெண்ட், ஃபாண்ட் அப்படின்னு நிறைய விதமான டேப்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று டேப் இருக்கும், அதில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டு, ஹிடன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே லாக்டு, ஹிடன் அப்படிங்கிறது வந்து லாக்டு வந்து டிக்கில் இருக்கும், ஹிடன் வந்து அன்டிக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இங்கே இருக்கிற ஃபார்முலா மட்டும் தான் தெரியக்கூடாதா, இல்லை இந்த காலத்தையே நீங்கள் டெலிட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான் உங்களோட 2 ரூல்ஸ். அந்த 2 ரூல்ஸில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 3 டேட்டாவில் இருக்கிற ஃபார்முலா மட்டும் எனக்கு தெரியக்கூடாது, ஆனால் டெலிட் பண்ணிவிட்டு வேறு இது வேணால் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூலு. 2வது ரூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற ஃபார்முலாவும் தெரியக்கூடாது, ஆனால் இந்த டேட்டாவும் டெலிட் பண்ணக்கூடாது. இந்த டேட்டாவும் டெலிட்டும் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் இந்த 3 காலத்தில் இருக்கிற டேட்டாவும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 2வது ரூல். ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூல் மட்டும் வேணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா தெரியக்கூடாது, ஆனால் இந்த டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த லாக்குங்கிறத எடுத்து விட்டுட்டு ஹிடன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலாவும் தெரியக்கூடாது, பட் இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 டேட்டாவும் டெலிட் ஆகவும் கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த 2டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ரூல் நம்பர் 1 வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரூல் நம்பர் 2 வேணும்னா நீங்கள் இதை 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதை ஓகே கொடுத்த உடனே இது வேலை செய்யாது, அதுக்கு இன்னொரு வேலை பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து ஹோம், இன்செர்ட் இந்த பட்டன்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் ரிவ்யூ அப்படிங்கிற பட்டன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் சேஞ்சஸ் அப்படிங்கிற அதில் போனீங்க அப்படின்னா இதில் ப்ரொடக்ட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இந்த பாஸ்வேர்டு கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் லாக்டு செல், செலக்ட் அன்லாக்டு செல் அப்படின்னு இது 2 மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே செக் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ இது 2மே டிக் ஆகிருக்கணும், மேலேயும் டிக் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் பாஸ்வேர்டு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போடுங்க. நான் வந்து ஒரு டம்மியாக ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அது மறுபடியும் அந்த டம்மி பாஸ்வேர்டு வந்து மறுபடியும் போட சொல்லி கேட்குது, அதையும் நான் ஒரு தடவை போடுறேன். ஸோ போட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல நான் வந்து கர்சரை கொண்டு போய் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியலை. ஸோ 2வது காலத்தில் வைக்கிறேன், அதுவும் தெரியல. 3வது காலத்தில் வைக்கிறேன், அதுவும் தெரியல. ஏன்னா இது 3 தான் நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது காலத்தில் வச்சு தெரியல. 4வது காலத்தில் வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபார்முலா தெரியுது. ஏன்னா நம்ம இது 3க்கு மட்டும்தான் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 3 இதுலேயுமே வந்து நீங்கள் எதுவுமே வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 காலத்தில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கனாலும் ஃபார்முலா தெரியாது. இதில் வந்து நம்ம அதை கொடுக்கல, அதனால் வந்து இந்த இடத்துல வச்சோம்னா ஃபார்முலா தெரியும். வேணும்னா நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுனாலும் இதில் இந்த ஷீட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுனாலும் செலக்ட் பண்ணி டோட்டலாக இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவுமே ஹைடு பண்ணுறதா பண்ணிக்கலாம்.
ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது டெலிட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டோம். ஸோ நான் டெலிட் கொடுத்தனாலும் ஸோ இந்த மாதிரி யாராவது தான் வரும், டெலிட் ஆகாது. இதுவே வந்து நான் அன்ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதே ஃபார்மேட் செல்லில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரூல் இருக்குது இல்லைங்களா, அதை நான் வந்து கொடுக்குறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா மட்டும் ஹிடன் ஆகிருக்கணும், நான் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே இப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 காலத்துலேயும் வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது, பட் ஆனால் இந்த டேட்டாவை நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ இந்த ரூல் 1 ரூல் 2க்கும் நடுவில் இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா தெரியணும் விருப்பப்பட்டீங்கனாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.